அல்லேலூயா. ஆமா, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமா, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சரி, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்க்கலாம். அங்கே இங்கும் பார்க்காம தேவ பிரசன்னத்தை மட்டும் உணர்ந்து கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் நடுவே இறங்கட்டும் அப்பா. உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் நடுவே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இறங்கட்டும். வானம் இப்பொழுதே திறக்கப்படுவதாக. ஒரு மகிமையின் வெளிச்சம் எங்கள் சபையும் எங்களையும் மூடுவதாக. ஒரு தேவ பிரசன்னம் எங்களை மூடுவதாக. எஸ், பலிப்பிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். சீமான ஹந்தர ஹந்தல தூரபு ரிவிடி ஷபரத நிமலந்தரபு ரிஹந்தல துரபனமந்தரபு. ஒரு வெண்மேகம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒரு வெண்மேகம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களாலே அறியப்படாத சில கட்டுகள் இப்பொழுது கழன்று போகிறதற்காக நன்றி. காரணம் அறியாமல் எங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இப்பொழுது கடன்று போகிறதற்காக நன்றி. அந்த கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆமென். ரீதி நீமா லத்து ராகா நாதரா ஓ ரபல ஷத்து ரபல தரா ஓ ரபனி மாலா காதுரா ரிபனா ஹன்மர துரபல தரா. ஒரு வெளிச்சம் இப்பொழுதே எங்கள் நடுவே இறங்கி வந்து ஒரு சிலருடைய முகங்களுக்கு முன்பதாக அந்த வெளிச்சம் பிரவாகித்து எரிகிறதற்காக, அந்த வெளிச்சம் கண்களின் வழியா உள்ளே போய்கொண்டிருக்கிறதற்காக, உள்ளே போகும் பொழுது சரீர பலவீனங்கள் இப்பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. எஸ், எஸ். அநேக நாட்களாய் இருந்த சத்துருவின் அஸ்திபாரங்கள் இப்பொழுது அசைக்கப்படுகிறது. அநேக நாட்களாய் இருந்த நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுகிறது. பலவீன கட்டுகள் முறிக்கப்படுகிறது. பலவீன வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. இதோ 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 வானத்திலிருந்து ஒரு ஒளி இறங்கி வருகிறது. வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. எங்கள் சபையை மட்டுமல்ல, இந்த பட்டணத்தை மூடுகிற ஒரு வெளிச்சம் இறங்கி வருகிறது. இந்த பகுதியை மூடுகிற ஒரு வெளிச்சம் இறங்கி வருகிறது. எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா பா 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 ஹதலா ரதனமல துரபோ ரிஹந்தரா துரபலத்தரபோ ஓ ரிவஷபலபரபோ. தேவன் தெளிவாக இப்படி சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. என் கரத்தை உனக்கு நேராய் இப்பொழுது நீட்டுகிறேன். உன் கண்ணீரின் காலங்கள் முடிந்தது. உன் கண்ணீரின் காலங்கள் முடிந்தது. உன் குடும்பத்துக்காக வடித்த கண்ணீர், உன் பிள்ளைகளுக்காக வடித்த கண்ணீர், உன் கணவனுக்காக வடித்த கண்ணீர் முடிந்தது. இனி மனரம்மியம் உனக்கு உண்டாகிறது. உனக்கு மனரம்மியம் இப்பொழுது உண்டாகிறது. தெய்வீக வல்லமை இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. உன் குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. நீங்க உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் வீட்டுல ஒரு மகிமை இறங்கி வருகிறது. உங்க வீட்டுல ஒரு மகிமை இறங்கி வருகிறது.
பலவீனமானவர்கள் உன் வீட்டில் இருக்கிறவர்கள் இப்பொழுது பலப்படுகிறார்கள். எஸ், தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து வேண்டும்? வாங்கப்பா. வல்லவரே, இப்போ வர வேண்டும். வாங்க வல்லவரே, இப்போ வர வேண்டும். வல்லவரே, தூய ஆவியே, ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும். வாங்கப்பா. ஒரே குரலாய் சேர்ந்து சொல்லுவோம். வாங்க. அன்பு தகப்பனே, நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் நாமம் இந்த நல்ல கால வேளையில மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரோடு நின்று நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எனக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டினபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல அழைப்பை தந்த ஸ்தோத்திரம் ஆமா பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் நான் இங்கே வருவதற்கு பாலமாய் இருந்த பாஸ்டர் பிராங்க்லினுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் சார்லஸுக்காக ஸ்தோத்திரம் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த பகுதியில் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் மூலமாய் என்னை அதிகமாய் பயன்படுத்தி வருகிறதற்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் பகிர்ந்து கொள்ள தேவன் இரக்கம் செய்வாராக. ஆமா, இந்த நேரம் நான் எங்கேயும் சொல்றது போல சொல்றேன், இது என்னுடைய நேரம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த நேரத்துல ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் ஸ்தோத்திரம் இடைபடுகிற ஒரு நேரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த நேரத்துல ஸ்தோத்திரம் அமைதியா என்ன செய்யணும்? உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அங்க எங்க குறுக்கா மறக்கலாம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உலாவும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமா நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால ஸ்தோத்திரம் இந்த நேரத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம் தலையை குனிஞ்சிட்டு ஜெபம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ற நேரம் முடிஞ்சிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. வசனத்தை மட்டும்தான் கேட்கணும். காலையில நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே பேதுரு சொல்றது போல இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையில வசனத்தை கேட்கும் பொழுதே ஆவியானவரோட வல்லமை ஊற்றப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமீன் சொல்லுங்க. அதனால நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அப்போ சந்தோஷம். இனிமே ஜெபமே பண்ணக்கூடாதான் அப்படின்னு மாதிரி
தப்பு கணக்கெல்லாம் போட்டுருக்க கூடாது. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்க நேரத்துல பிரசங்கத்தை கேட்கணும், ஆராதனை நேரத்துல ஆராதிக்கணும், பாடல் நேரத்துல பாடணும். ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு கத்த நமக்கு நேரத்தை காலத்தை தேவன் குறிச்சிருக்கிறார். அது நேரத்துல அதை தெளிவா செய்யணும். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆமேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப சொல்றேன், ஸ்தோத்திரம். இது என்னுடைய நேரம். இந்த நேரத்துல யாரும் என்னை முறைச்சு பார்த்தாலும் நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது. ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க முறைச்சு பார்த்தாலும் நான் ஆஃப் ஆக மாட்டேன், அது வேற. அல்லேலூயா. ஆமா, நான் 96 பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தின் நடுவே பேசுறதுனால நமக்கு இந்த வெக்கம்ன்றதே என்ன பாக்குறீங்க இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் ஸ்தோத்திரம் திறந்த மனதோட தெளிந்த புத்தியோட வசனத்தை கேட்பீர்களாக. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். தேவன் நல்லவர். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அதுல ஸ்தோத்திரம் விசேஷமாக ஸ்தோத்திரம். ஆமா, என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அதுல ஸ்தோத்திரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் ஸ்தோத்திரம் வாசிப்போம். 24, 25. அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். கவனிங்க, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதை போதும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்தோத்திர அதிகாரத்திலிருந்து ஸ்தோத்திரம் சில வார்த்தைகளை கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படி தரிசனமாய் அபிஷேகத்தோட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த பகுதியில ஸ்தோத்திரம் தேவன் பவுலையும் சீலாவையும் கர்த்தர் முன் குறிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, சிறைச்சாலையில ஸ்தோத்திரம் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது, தொடுமரத்துல மாட்டி வைக்கப்பட்ட பொழுது அல்லது தொடுமரத்துல அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவங்க செய்த காரியம் என்ன? நடு ராத்திரி வந்தது. அந்த நடு ராத்திரியில அவர்கள் 2 பேரும், ஆமீன் சொல்லுங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணினார்களா, 2வது துதித்து பாடினார்களாம். அல்லேலூயா. அவருடைய நிலைமையை கொஞ்சம் சொல்றேன், கவனிங்க. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்யும் பொழுது அவர்களை பிடித்து அடித்து வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு இரத்த காயங்களோட மிகுந்த வேதனையோட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையிலும் காவலறையில வைத்து சோத்திரம் அவர்களுடைய சோத்திரம் ஆமா கைகளையும் கால்களையும் சோத்திரம் தொழுமரத்துல கட்டி வச்சிருக்கிறார்கள், அடைச்சு வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த உபத்திரவங்களின் நடுவிலும் அந்த போராட்டங்களின் நடுவிலும் அவர்கள் செய்த காரியம் ஜெபித்தார்கள். 2வது சோத்திரம் துதித்து பாடினார்கள். ஆமீன் சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல வர்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராத்திரி நம்ம எல்லாம் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமீன் சொல்லுங்க பாப்பா. எப்படி பண்ணுவோம்? என்ன திருத்தணும் முடிக்கிறீங்க? என்ன பண்ணுவோம்? குடும்ப ஜெபம் தான் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமா, குடும்ப ஜெபத்துல என்ன செய்வோம்? காலையிலிருந்து ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தி வந்தீர், நான் வேலைக்கு போகும்போது வரும்பொழுது கூடவே இருந்தீங்க, நான் பஸ்ல படிக்கட்டுல தொங்கிட்டு போனாலும் என்ன தாங்குனீங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தொங்குனீங்க. நானும் சோத்திரம் ஆமா சோத்திர சிக்னல்னு பார்க்காம கூட வண்டியை அடிச்சிட்டு ஓடினேன். போலீஸ் கண்களுக்கெல்லாம் பாதுகாத்தீங்க, கேமரா சிசிடிவி கேமரா பாதுகாத்தீங்க, என்ன நடத்துனீங்க, 3 வேளை சாப்பாடு கொடுத்தீங்க. ஆமா, கம்பெனிக்கு லேட்டா மேனேஜர் கண்கள் பாராட்டினீங்க, ஓனர் கண்கள்ல தயவு பாராட்டினீங்க. அப்படி நல்லா ஒரு நன்றி ஜெபத்தை உட்கார்ந்துட்டு எங்க செய்வோம்? குடும்ப ஜெபத்துல. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, நல்லதே நடந்தா ஒரு நன்றி ஜெபத்தை பண்ணுவோம். நல்லதே நடந்தா உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றியா சொல்லுவோம். வார்த்தையினால நன்றி நன்றி ஆண்டவரே, இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, நமக்கு ஒரு உபத்திரம் வரும் பொழுது, அன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நெருக்கத்தை எனக்கு கொடுத்தீங்க நன்றி அப்படின்னு சொல்லுவோமா? எனக்கு போராட்டத்தை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி, எனக்கு கடனை
கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு சுகரை தந்தீங்களே நன்றி, அல்லேலூயா, என்ன திருத்துன்னு பாருங்க, அல்லேலூயா, எனக்கு ஆண்டவரை பிபி ஆண்டவரை கொடுத்தீங்களே நன்றி. யாராச்சும் சொல்றோமா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா இங்கே நான் பார்க்கிறோம், இந்த 2 பேரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமா, ஆண்டவருக்கு நடு ராத்திரில உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜீவன் தந்தீர நன்றி, பலன் தந்தீர நன்றி, ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நன்மை வந்தாலும் நன்றி சொல்லணும், தீமை வந்தாலும் நன்றி சொல்லணும், பலன் வந்தாலும் நன்றி சொல்லணும், பலவீனம் வந்தாலும் நன்றி சொல்லணும். எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரை துதிக்கிறவனாய், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் நான் மாறணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் விட மாட்டேன், கர்த்தரும் என்னை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த நிலைமையிலும். பக்கத்துல இருக்கணும் பார்த்து சொல்ல சொன்னேன், என்னையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாழ்க. ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, அடிபட்டிருக்கு, ரத்தம் சோதம் வருது, ரத்தம் சொட்டுது, ஆமென், மரங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு, சோத்திரம், இந்த சரீரம் முழுவதும் வேதனை. ஆனா இதன் மத்தியிலும் ஒரு ஜெபத்தை பண்றாங்கன்னா அவங்க இருதயம் நன்றியினாலே நிறைந்து. அல்லேலூயா, அவங்க இருதயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைந்திருந்தது. 34 சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என். ஹல்லேலூயா, எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்த இருதயம் தான் நன்றி உள்ள இருதயம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லிடுங்க. ஆமா, அதுதான் நன்றி உள்ள ஒரு இருதயம். சோத்திரம், நன்மை வந்தா மட்டும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் நன்மை செய்தார். நன்மை வந்தாலும் சரி, அவரிடத்துல நன்மை வராம போனாலும் சரி, அவருக்கு நான் என் இருதயம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்கும். ஏன்னா என்னை தாயின் கருவில் உருவாக்கும் பொழுதே என்னை அவருடைய கண்கள் கடது, என்னை நடத்தினது, என்னை உருவாக்கினது, இம்மட்டு நடத்தி கொண்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு கீஞ்ச சட்டையை கூட நம்ம போட்டுட்டு வரமாட்டேங்கிறோம் சர்ச்சுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சோத்திரம், உட்கார்ந்துட்டே தேடுறோம். ஆனா இவங்க வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா இவங்க நன்றி சொல்றான் பாருங்க, ஜெபம் பண்றான் பாருங்க, துதிக்கிறான் பாருங்க, பாடுறான் பாருங்க. அதுதான் அல்லேலூயா, ஆமென். ஆமா, நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கை மாறணும். தேவனோட ஆமா நடக்கிற ஒரு மனுஷனாய், தேவனோட உறவாடக்கூடிய ஒரு மனுஷனாய், மனுஷியாய் மாறணும். அல்லேலூயா, எந்த நிலையிலும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த சூழ்நிலையிலும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமா, ஸ்தோத்திரம். அப்படியே ரத்தம் சொட்டுது, ரத்தம் ஊத்துது, ஆமா, அங்கங்க அடிப்பட்ட காயங்கள். ஆனா அந்த நிலைமையிலும் கர்த்தரை துதிக்கிறவனா மாறு. அல்லேலூயா, அந்த இருதயம் நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிந்தை நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நம்ம எங்க வருது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு ஜுரம் வந்தாவே சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேத்தெல்லாம் ஒரே ஜுரம் பிரதர், முந்தா நாளெல்லாம் ஒரே தலைவலி பிரதர், அதனால தான் ரெஸ்ட் எடுத்தேன். ராத்திரி எல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தேன் பிரதர், அதனால தான் நான் சர்ச்சுக்கு வரல. ஆமா, நேற்றெல்லாம் சோத்திரம், எனக்கு ஒரே சோத்திரம் போராட்டமா இருந்தது பிரதர், அதனால தான் நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்றோம். பலவீனங்கள் வரும்போது, சுகவீனங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது நாமும் கர்த்தரையும் ஆலயத்தையும் மறந்து விடுகிறோம். ஆனா சோத்திரம், பவுலும் சீலாவும் வாழ்க்கையில கர்த்தரை மறக்கல, ஜெபத்தை மறக்கல, ஆராதனை மறக்கல, துதிய மறக்கவே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாடலை மறக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆராதனைக்கு வரும்போது சொத்திரம், ஆமா, 10 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனைன்னா அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணி பாடல் பாடும்போது சேர்ந்து கர்த்தரை பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமா, நெருக்கடியிலும் பாடுறான் பாருங்க, உபத்திரவத்துல பாடுறான் பாருங்க, காயத்தோட பாடுறான், பிரச்சனைகள் நடுவே பாடுறான். அடுத்தது தீர்ப்பு என்ன வரும்னே தெரியாது. இவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். நாளைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க, இவனுக்கு எது நடக்குதுன்னே தெரியாது. ஆனாலும் பாடி துதிக்கிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் இருதயம் தேவனோடு இசைந்திருந்தது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாடல் பாடணும். சர்ச்சுக்கு வந்தா சோத்திரம் முன்னாடியே வந்து உட்கார்ந்து பாட்டு பாடும்போது சேர்ந்து கையை தட்டி பாடணும்னா பாடணும். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாடுறவங்களையே முறைச்சி பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மைக் கொடுத்தாதான் நான் பாடுவேனெல்லாம் சொல்லக்கூடாது. சபையில் இருக்கிற 150 பேருக்கு நாங்கள் மைக் கொடுத்தா சோத்திரம் ஆமா எப்படி? ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சில பேர் சொல்றது எனக்கு பாட தெரியாது பிரதர் அப்படிங்கிறாங்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா பாட்டா மட்டும் நாங்க என்ன சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா ஜான நிறுத்திட்டு உங்களை பாட வைக்க போறதும் இல்லை. ஆனா நீங்க பாடினா கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாடணும். நன்றி உள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முன்னாடியே வந்து உட்கார்ந்து சோத்திர உபவாச ஜெபத்துல முன்னாடியே வந்து உட்கார்ந்து தேவனை பாடணும். அதுதான் ஒரு நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. ஆமா, லேட்டா வந்தே பழகிட்டோம் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஸ்தோத்திரம் எங்க சர்ச்சில் நீங்களாம் நல்லவங்க. அல்லேலூயா. எங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றது என்ன தெரியுமா? நாங்கள் பார்த்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தோம் பிரதர் என்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் செல்லாது ரொம்ப நாளைக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்றேன் சோத்திரம். ஆமா, அப்படியெல்லாம் சொல்லி சோத்திர கத்தரை ஏமாத்த கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்கு முன்னாடியே வரணும். ஒரு கம்பெனி முன்னாடியே போறேன் சோத்திரம். ஒரு ஃபேக்டரிக்கு முன்னாடி போய் கார்டு அடிக்கிறேன் எல்லாம் பண்ற. ஆராதனைக்கு மட்டும் லேட்டா வந்துட்டு இருக்கிற. பாடல் பாடும் பொழுது சோத்திர நம்ம ஊர் அண்ணா சில மாதிரியே நிக்கிற. அல்லேலூயா. போட்டுருவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்ன செய்யணும்? பாடல் பாடும்போது உட்கார்ந்து சேர்ந்து கையை தட்டி பாடணும். பாட்டு சோத்திர ஏன் 2 முறை பாடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சரணத்தை 2 முறை சேர்ந்து பாடுறோம். எதுக்கு பாடுறோம் அப்படின்னா நீங்க 2 முறையும் கேட்டுட்டு உட்கார்ந்துறதுக்கு அல்ல. ஒரு முறை கேட்கணும், 2வது முறை என்ன செய்யணும்? அல்லேலூயா. அது புது பாட்டு நல்லா ஓரம் கட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு முறை கேட்டா 2வது முறை என்ன செய்யணும்? பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடலோடு சேர்ந்து. சத்தமா சொல்றாதீங்க, கேட்டுரு போது. பாடலோடு சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு உபத்திரவத்துல பவுலும் சீலாவும் பாடுறாங்க. நாம் உட்கார்ந்துட்டு பவுலும் சீலாவும் இஸ் எ வெரி கிரேட் அப்படின்றோம். ஆண்டவர் பார்த்தாரு, ஏய் அவங்கள கிரேட்டா வச்சது எதுக்குன்னா நீ கிரேட்டா மாறதுக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. அவங்கள எதுக்கு முன்மாதிரியா வச்சேன்னா நீ முன்மாதிரியாய் மாறுவதற்கு. அல்லேலூயா. அவங்க பண்ணாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு 2020 கடைசிக்கு வந்துட்டோம். 2021 இருந்து நம்ம பேர் எழுதணும். இவங்களை முன்மாதிரியாய் பாடுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் பாடுவார்கள், எந்த சூழ்நிலையும் ஆராய்வார்கள், எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சோத்திரம் எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரோடு இசைந்து, அது நன்மை வந்தாலும் நன்றி சொல்லுவேன், தீமை வந்தாலும் என்ன மாதிரியை பார்க்குறீங்க? அல்லேலூயா. லாக்டவுன் வந்தாலும் என்ன செய்வேன்? என்ன மாதிரியை பார்க்குறீங்க? லாக்டவுன் வந்தாலும் நன்றி சொல்லுவேன். ஆமாம், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சோத்திரம் மந்திரி வீட்டுக்குள்ளே வந்த வைரஸு, சோத்திரம் நம்ம ஊரில் இருக்கிற சோத்திரம் பெரிய பெரிய அதிகாரி வீட்டுக்குள்ளே வந்த வைரஸு, சோத்திரம் நம்ம வீட்டுக்கும் நமக்கும் வராது இருக்கிறதுன்னா நம்முடைய பலன் அல்ல, திறமை அல்ல, அனுபவம் அல்ல, அவர் கிருபையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம நன்றி சொல்லாம நம்மளால இருக்கவே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லாம இருக்கவே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பவுலும் சீலாவும் ராத்திரி ஜெபம் பொழுது ஆண்டவரே நல்ல அடி வாங்கறதுக்கு உதவி செஞ்சீங்களே அப்படியா? அல்லேலூயா. வஸ்திரம் கிழிக்கப்பட்டுச்சு இல்ல, இந்த நிலைமையில் உங்களை துதிக்க வைக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி. அல்லேலூயா,
ஆமா, அந்த நேரத்துல எனக்கு சோர்ந்து போகாத இருதயத்தை தர்றீங்களே, அதைரியப்படாத இருதயத்தை தர்றீங்களே, பலவீனப்படுகிற இருதயத்தை ஆண்டவரை தராம இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரச்சனை வரும்போது நாங்க சோர்ந்து போய் படுத்து நித்திரை பண்ணாதபடிக்கு உம்மை துதிக்கிற ஒரு இருதயத்தை, உம்மை பாடுற ஒரு இருதயத்தை, உம்மை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை, உம்மோடு பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தீங்களையா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில பேர் சொல்றது அவ்வளவு டயர்டாய் தூங்கிடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, நாங்க உயிர் கொடுத்து பிரசங்கம் பண்றோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களே ஆராதனை முடிச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போய் டயர்டா இதுன்னு படுத்துருவீங்க தெரியுமா? என்ன திருத்துன்னு முடிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவங்க வீட்டில் போயிட்டு சோத்திரம் இங்கேருந்து ஆராதனை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டோன்னே டயர்டாக இருக்குதும் தூங்கிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை என்ன இங்கே கல்ல மண்ணை நாங்கள் சுமக்க வச்சது இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்களை என்ன அப்படி உங்களை வேலை வாங்கினது? ஒண்ணுமே இல்லை. உட்காந்தீங்க, நல்லா உட்காந்தீங்க, சோத்திர ஃபேன் காத்துல பிரசங்க கேட்குற சாக்கில் கொஞ்சம் தூங்குனீங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லவங்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் அந்த கோரப்பாயை பிச்சு போட்டு போயிருதுக்குன்னு ஞாயிற்றுக்கு மாறாதுன்னு வர்றது. ஹல்லேலூயா. ஆமா, உட்காந்துட்டு சோத்திரம் ஆமா செவுத்தோர இடம் கிடைச்சிச்சுன்னா இன்னும் சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்படி போற நீங்களே டயர்டா இருக்குது. நாங்க உயிர் கொடுத்து பாடுறோம், உயிர் கொடுத்து ஆராதிக்கிறோம், சோத்திரம் உயிர் கொடுத்த பிரசங்கம் பண்றோம். நாங்களே அட்டான்ஸால நின்று ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிக்கிறோம். ஆனா உங்களுக்கு 25 லிட்டர் கேன் 2 கேன் காலி ஆகுது. ஏன்னே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இவனுக்கோ பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில சோர்ந்து போகாம ஆராதிக்கிறான் பாருங்க, பாடுறான் பாருங்க. அதுதான் நல்ல இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல சோத்திரம் மனசே சரியில்லையா. சில பேர் சொல்றது, சில அக்காமார் சொல்றது, தம்பி மனசே சரியில்லைப்பா. அதுக்கு என்ன பண்ணேன்? சும்மா தான் உட்காந்துருந்தேன். 2 நாளா மனசே சரியில்லை. 2 நாளா என்னால ஜெபம் பண்ணவே முடியல. 2 நாளா என்னால பாடவே முடியல. 2 நாளா என்னால பைபிள் படிக்கவே முடியல. ஏன்? மனசே சரியில்லைப்பா, மனசே சரியில்லைப்பா. கவனிங்க, அடிபட்டு இருக்கு, ரத்தம் வந்துட்டு இருக்கு, வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கு. இந்த பவுல் சீலாவை பார்த்து, சீலா மனசே சரியில்லை. ஆமா ஆமா பவுல், எனக்கும் மனசே சரியில்லை, 2 பேரும் தூங்கிடுவோமா அப்படின்னு சொல்லல. 2 பேரும் சொல்றாங்க, இந்த பலவீனத்திலும், இந்த போராட்டத்திலும், இந்த நெருக்கத்திலும் நாம பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம். அதுதான் நல்ல இருதயம். அல்லேலூயா. உட்காந்துட்டு அங்க உட்காந்துட்டு 2 பேர் பட்டிமன்றமா பேசினாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பவுல் அவனுக்கு அடிச்ச அடி என்ன மாதிரி அடி தெரியுமா? பேசினாங்களா? இல்லை. வஸ்திரம் கிழிக்கப்பட்டுச்சு. என்ன ஆச்சு? உன் சட்டை எது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு, உன் அங்கி எது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. பேசல. அங்கி போன போதியா, ஜீவன் தந்திருக்கிறாரு. ஆமா, காயம் தானே, கர்த்தர் சரீரத்தை தந்திருக்கிறாரு. அவருக்கு இன்னும் நன்றி சொல்லுவே, இன்னும் ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த பலன் போதும், அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். இந்த சுகம் போதும், இன்னும் அவருக்கு நன்றி சொல்வேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்லேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்லேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். என் ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமா, சிறைச்சாலைக்குள்ள அவங்க 2 பேரும் அவங்க நிலைமைய பார்க்கல, கர்த்தருடைய முகத்தையே பார்த்தார். ஆமென் சொல்லுங்க.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கல, பக்கத்துல பார்த்து, அவங்க நிலைமை அல்ல, அவங்க நினைவு கர்த்தருடைய முகத்தையே. கர்த்தருடைய முகத்தை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவங்க நிலைமைய பார்த்திருந்தா வேதனை அதிகமா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது விளங்குதா? விளங்குனாலும் விளங்காத மாதிரியே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, சோத்திரம் கவனிங்க. அப்போ அவங்க நிலைமைய பார்த்தா வலியும் கஷ்டமும் பாரமும் அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தரையே அவங்க முகம் பார்த்ததுனால வலியும் வேதனையும் பாடுகள் மறைந்தது. தேவ பிரசன்னம் அவர்களை மூடிக்கொண்டது. தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த நிலைமையிலும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவரையே பார்த்து அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே கனம் செலுத்துகிற ஒரு நல்ல இருதயம் நமக்கு வருவதாக. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சோத்திரம் கவனிங்க. அப்போ இவங்க இத சோத்திரம் கரெக்டா செஞ்சதுனால என்ன நடந்ததா, சிறைச்சாலைக்குள்ள இருந்த அத்தனை பேரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? 25வது வசனத்தை வாசிங்க பாப்போம், கடைசி பகுதி. அதை போதும், ராமையும் சொல்லுங்க பார்க்கலாம். அதை, பாடலை, ஜபத்தை, ஆராதனைய ஆமென் சொல்லுங்க. ஆமென். கேட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவனுங்க இவ்வளவு அடி வாங்கி கூட இவனுங்க பாடுறானுங்களேப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிறைச்சாலை இருக்கிறவங்க அத்தனை பேரும் காந்தியா? என்ன பாக்குறீங்க? அவ்வளவு நல்லவங்களா? இல்லை. ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் சட்டத்துக்கு முன்பதாக குற்றவாளியாக்கப்பட்டவர்கள். சட்டம் அவர்களை குற்றவாளியாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா அப்பேற்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அடி வாங்கி கூட பாடுறானுங்க பாருங்க. இவ்வளவு அடி வாங்கி கூட ஸ்தோத்திரம் துதிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு அடி வாங்கி கூட ஜெபம் பண்றாங்க பாருங்க. அப்போ ஸ்தோத்திரம் நமக்குள்ள இல்லாத ஒன்று ஏதோ அவர்களுக்கு உள்ளே இருக்கிறதே. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது சோத்திர சைக்கிள்ல வரும்போது கீழே விழுந்தாலும் எழுந்து சோத்திர காயத்தோட தொடச்சிட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து ஆராதிப்பாங்க. என்ன திருத்தணும் முடிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப வரும்போதே சட்டை அழுக்காயிடுச்சுன்னு திரும்பி போயிடுறான் பாருங்க. சட்டையே சரியில்லை பிரதர். வரும்போது ஸ்தோத்திரம் அப்படியே மணல் எல்லாம் அடிச்சுதா, சட்டை அப்படியே கலர் திரும்பிடுச்சா, அதனால நானும் திரும்பிட்டேன். வாழ்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா அந்த நிலைமையில அந்த கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத கர்த்தர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஆமா, இவன் அத்தனை பேர் நினைக்கிறான் நமக்குள்ள இல்லாத ஒன்று அவர்களுக்குள்ள இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? ஆமா, ஆமா, கவனிங்க. உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த பாடுகளை நான் ஜெயிப்பேன், இந்த உபத்திரவத்தை நான் ஜெயிப்பேன், இந்த நிந்தையை நான் ஜெயிப்பேன், இந்த வியாதியை நான் ஜெயிப்பேன், இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்ப நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். கவனிங்க. இந்த இருதயம் மாத்திரம் நமக்கு வந்துட்டா எந்த நிலைமையிலும் அவருக்கே துதி, அவருக்கே கனம், அவருக்கே மகிமையை செலுத்துகிற 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 ஒரு இருதயம் நமக்கு வந்துட்டா, கவனிங்க, உலகத்தை நம் மூலமாய் தான் தேவன் அசைப்பார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த இருதயம். என்ன பார்த்தே சொல்லுங்க. அந்த இருதயம் நமக்குள்ள வந்துட்டா உலகத்தை அசைப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் சொன்னாங்க அப்போஸ்தலர் நாட்கள்ல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நம்ம எங்க இருக்குதோ பலங்கள் இல்ல. ஹல்லேலூயா. வழங்காத வரைக்கும் சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமா, கையை உயர்த்தி சொல்லுங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள். மெதுவா சொல்லுங்க, கேட்டு போது. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் உலகத்தை கலக்கிறது? நான் தான்ற மட்டும் கைய நல்ல பலமா தட்டி
நான் தான் என் உலகத்தை கலக்க போறேன். நான் தான் என் தெருவை கலக்க போறேன். நான் தான் என் பட்டணத்தை கலக்க போறேன். ஆமா, நான் ஹalleluya. ஹalleluya. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் உலகத்தை நம் மூலமா கலக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அசைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அவருக்கு நாம விட்டு கொடுத்தா போதும், அர்ப்பணிச்சா போதும். அதுக்கு வயசு வித்தியாசமே அவர் பார்க்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்ம படிப்பு அவருக்கு தேவையே? நம்ம அனுபவம் அவருக்கு தேவையே இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் படிப்பெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமா, சோத்திரம். ஆமா, 10th 3 சப்ஜெக்ட் அவுட். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அந்த 3 சப்ஜெக்ட் அடுத்த 10 வருஷத்துக்கு அட்டெம்ப்ட் போட்டு எதனாலும் பாஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஆனா அப்படிதான் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இதோட ஆமா முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இது முடிவல்ல, இதுதான்டா உனக்கு ஆரம்பம். எடுத்தார் பாரு கையில. அல்லேலூயா. ஆமா, ஆமென். இதே வெள்ளிவாசல் சாவடில ஒரு வருஷம் இருந்தேன் நானு. ஆமென். வாழ்க. அல்லேலூயா. இதே வழியில ஸ்தோத்திரம். அந்த 56P வண்டியில தான் ஏறி பாரிஸ் போயிட்டு அங்கிருந்து வேலைக்கு போறது வர்றது. ஒரு நாள் சீட்ல உட்காந்து போன சரித்திரமே கிடையாது. எல்லாம் ஸ்தோத்திரம் படிக்கட்டு பயணம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு இனியே இங்க ஒரு குரூப் இருந்தது பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்களோட போறது வர்றது. 6 மாசம் கழிச்சு ஒரு செய்தி வந்தது. ஸ்தோத்திரம், உங்களை கண்காணிக்கிறார்கள்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன கண்காணிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவ்வளவு ஸ்தோத்திரம் அட்டகாசம் பண்ணிட்டோம். அவ்வளவு ஸ்தோத்திரம் அராஜகம் பண்ணிட்டு தான் இதே உங்க ஊர் தெருவில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நானும் என் பையனும் பைக்ல வரும்போது அதான் யோசிச்சேன், எந்த தெருவில் இதே அட்டகாசம் பண்ணுமோ அதே தெருவில் ஆராதிக்கிறதை கூட்டிட்டு வந்தாரு பாத்தியா. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப கவனிங்க ஸ்தோத்திரம். அப்ப ஏன்னா நமக்குள்ள பவுலும் சீலாவுக்குள்ள இருந்த அந்த ஸ்தோத்திரம் துதி கன மகிமை செலுத்துகிற, ஆமா நன்றி செலுத்துகிற இருதயம் நமக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும் சொல்லட்டுமா? கவனிங்க வேகமா 3 காரியத்தை சிம்பிளா சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஸ்தோத்திரம் விவரமா சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் உதவி செய்வா. 1 என்ன நடந்ததா? 26வது வசனத்துல அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் கடன்று போனது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆமென், நல்லா கவனிக்கணும். தேவ நாம மகிமைப்படுவதாக. என்ன தெரியுமா? பாடினது யாரு? சத்தமா சொல்லுங்க. பாடினது யாரு? ஜெபம் பண்ணது யாரு? சில பேர் முடிவோடு வர்றது. சர்ச்சுக்கு போனா பேசவே கூடாதியா? அந்த முடிவு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எங்க சர்ச்சில் சில பேர் இருப்பாங்க, வரும்போதே என்ன தெரியுமா முடிவோடு வர்றது. பாட்டு சொன்னா பாடவே கூடாது, கைத்தட்ட சொன்னா கைத்தட்டக்கூடாது, எழுமி நிற்க சொன்னா சேர்லேயே உட்காந்துணும். யாருன்னா அந்த சேர் அடுத்து யாருன்னா பிடிச்சிப்பான். அதனால எழுமி நிற்கணும், நிற்கவே கூடாது. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா சொல்ல சொன்னா சத்தியமா சொல்ற கூடாது. ஆமென் சொல்ல சொன்னா அதுவும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முடிவோடவே வர்றது. இயேசுவின் நாமத்தில் உங்க முடிவுல மண்ணள்ளி போட. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எப்பொழுதுமே சோத்திரம் வந்ததுல இருந்து அப்படியே அமைதியா உட்காருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சர்ச்சில் எல்லாம் நான் கொஞ்சம் வித்தியாசமானவேன். ஆராதனை நடத்துற வரைக்கும் இங்க இருப்பேன். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நேரா போயிட்டு அந்த மாதிரி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிற சில சோத்திரம் அண்ணாதுரைங்க பக்கத்துல போய் நிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? யாரு இது? சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணூர்ல தான் சொன்னேன். சோத்திரம் என்ன தெரியுமா? கவனிங்க. ஆமென். இருக்கீங்க நம்புறேன். எனக்கு ஸ்தோத்திரம் 42 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க ஊர்ல ஒரு அண்ணா சிலை வச்சாங்க. அவர் இடுப்புல கை வச்சிட்டு இன்னும் நிக்கிறாரு. அல்லேலூயா. மாறவே மாட்டேங்கிறாரு. ஆமா, ஸ்தோத்திரம் மாறல, அப்படியே நிக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி தான் சர்ச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஆதி விசுவாசி, நான் மூத்த விசுவாசின்னு சொல்லிட்டு இன்னும் அண்ணாதுரை மாதிரியே நிக்கிறது, எம்ஜிஆர் மாதிரியே நிக்கிறது, ஆமா காமராஜர் மாதிரியே நிக்கிறது. கையாசி மாட்டேங்குது, காலாசி மாட்டேங்குது, வாயும் திறக்க மாட்டேங்குது. உங்களை நான் என்னத்த சொல்ல? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, சோத்திரம். பாடினது யாரு? பவுலும் சீலாவும். ஜெபம் பண்ணது யாரு? ஆமா, துதிச்சது யாரு?
சத்தமா சொல்றீங்க. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். பவுலும் சீலாவும். ஆனா இப்ப கவனிங்க சோத்திரம், அஸ்திபாரங்களை எங்க அசையணும்? இவன் இருக்கிற ரூம் மட்டும் அசைஞ்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? அல்லேலூயா. அசைஞ்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மாறா சோத்திர கவனிங்க சோத்திர, அடுத்தது கதவுகள் திறக்கப்பட்டுச்சான். யார் கதவு திறக்கப்பட்டிருக்கணும்? அவங்க கதவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் கட்டுகளா கழண்டு இருக்கணும்? அவங்க கட்டுகள். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பாடுறத, இவங்க துதிக்கிறத, இவங்க ஜெபிக்கிறத கேட்ட அத்தனை பேருடைய அஸ்திபாரங்களும், அத்தனை பேருடைய கதவுகளும், அத்தனை பேருடைய கட்டுகளும் கழன்று போனது. ஏன்னா இவங்க பாட, இவங்க ஜெபிக்க, இவங்க துதிக்க, இவங்க அறையில மாத்திரம் மகிமை அல்ல, சுற்றிலும் மகிமை இறங்கினது, சுற்றிலும் வல்லமை இறங்கினது, சுற்றிலும் தேவ பிரசன்னம் இறங்கினது, விடுதலை பொதுவாய் வந்தது. இந்த ரகசியத்தை பிசாசு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை பார்த்து சொல்றான், சத்தமா பாடுறாத. இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல என்ன ஒரே சத்தமா இருக்குது? எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல என்ன பாடிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல ஏன் சத்தமா ஜெபம் பண்றீங்க? ஆமா, எங்க டிவி சத்தத்தை விட உங்க சத்தம் அதிகமா இருக்குது அப்படின்னு ஏன் நம்மள தடை பண்றான்னா, சோத்திரம், நம்ம தடை பண்ணாதான் பக்கத்து வீட்டுக்கு விடுதலை வராது. ஆனா நம்மள தடை பண்ணாம விட்டானா பக்கத்து வீட்டுக்கு விடுதலை வந்துடும். அவன் கட்சிக்கு ஆள் குறைஞ்சிடுன்னு நம்ம கட்சியில இருக்கிற ஆளை அவன் பக்கம் சேர்த்துக்கிறதுக்கு பாக்குறான். இருக்கீங்களா? ஆனா ஆண்டவருடைய கூட்டணி பலமான கூட்டணி. ஒரு நாள் அந்த கூட்டணி அசைக்கவே முடியாது. ஆமென்ங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தைரியமா சொல்றேன், சத்தமா பாடுங்க, சத்தமா ஆராதிங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா தேசத்துல பெரிய காரியத்தை, ஒரு பெரிய எழுப்புதல் வர போகிறது. நான் போகிற இடத்துல எல்லாம் சொல்றேன், 2 காரியம் சீக்கிரமா நடக்க போகிறது. ஒன்று தேசத்தில் பெரிய எழுப்புதல், 2வது இயேசுவின் வருகை வரப்போகிறது. அந்த வருகையை தடுக்க முடியாது, இந்த எழுப்புதலையும் தடுக்க. அல்லேலூயா. எந்த சிறைச்சாலை கதவுகளும் இந்த எழுப்புதலை தடுக்க முடியாது. எந்த அதிகாரங்கள் இந்த எழுப்புதலை தடுக்க முடியாது. எந்த ஸ்தோத்திர சட்டங்கள் இந்த எழுப்புதலை தடுக்க முடியாது. வருகை எப்படி சமீபமாய் இருக்கிறதோ அப்படியே எழுப்புதலும் சமீபமாய் இருக்கிறது. வருகையை யாராலும் தடை செய்ய முடியாது, எழுப்புதலை யாராலும் தடை செய்ய முடியாது. எழுப்புதல் நம் மூலமாய் தான் தேசத்தில் பரவ போகிறது. ஆமென். ஆமா, அல்லேலூயா. அப்படியானா கவனிங்க சோத்திரம், எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் யோசிச்சேன், சோத்திரம், ஆமென், எல்லாருடைய கட்டுகள், எல்லாருடைய கதவுகள் திறக்கப்பட்டு கிடக்கிறது. சோத்திரம், எல்லாருடைய அஸ்திபாரங்கள் அசஞ்சு சோத்திர சிறைச்சாலையே கொஞ்சம் ஆட்டம் கண்டு போய் கிடக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா 2 பேருடைய ஜெபம். நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிடுறேன். 2021 2 பேரா நீங்க கூடி சபையில, உங்க வீட்டுல, உங்க தெருவுல ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க தெரு அசைக்கப்படும், உங்க பட்டணம் அசைக்கப்படும். ஆமென். எதுக்கும் ஆள் சேர்க்கிறேன்ல, இருக்கீங்களா? எதுக்கும் ஆள் சேர்க்கணும். கடைக்கு போறதுக்கு ஸ்தோத்திரம், பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போறதுக்கு, அக்கா வர்றியாக்கா கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்றோம். உடனே அந்த அக்காவும் கஷ்டப்படாம நானும் வாங்கலாம் தான் இருந்தேன், நல்ல வேலை நீயும் கூப்பிட்ட, இத வந்துடுறேன் பார் அப்படின்னு வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா சோத்திரம், இங்கிருந்து சோத்திரம் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறதுக்கும் ஆள் சேர்த்துக்கிறோம், வாமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், அடுத்த சோத்திரம் 2021 இப்பவே நீங்க தயாராகுங்கள். அடுத்த ஒருத்தரை சோத்திரம் கூட்டிட்டு ஜெபத்துக்கு வாங்க. என் வீட்டுல இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு உங்க வீட்டுல ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு சோத்திர சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம். ஆள் 2 பேராய் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. யாராலும் வராத, இதுவரைக்கும் எந்த மனுஷனால தடுக்கப்பட்ட எல்லா அற்புத அடையாளங்கள் எல்லாம் உங்க தெருவில், உங்க பட்டணத்துல, உங்க ஊர்ல நடக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா சோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயந்து போற, தோற்று போகிற அவனுக்கே அவ்வளவு தைரியம் இருந்தா சோத்திர ஜெயிக்கிற நமக்கு என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா. அவன்கிட்ட ஒரு பார்த்ததே என்னன்னா, அவன் தோத்து போறன்னு தெரிஞ்சும் தைரியமா நிக்கிறான் பாருங்க. அவனை என்ன பாக்குறீங்க? தோத்து போறோம், அவனுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சாலும் தைரியமா நிக்கிறான். நம்ம ஜெயிக்க போறோம் நமக்கு தெரியும், இருந்தாலும் பயந்த மாதிரியா நிக்கிறோம்.
அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பப்ப நான் சொல்லுவேன், ஆமா ஊழியக்காரங்கிட்ட நிறைய பேர் வந்து போய் சொல்றது, சோத்திரம் கொடுத்ததை கொடுக்காத மாதிரி, கொடுத்ததை செஞ்சதை செய்யாத மாதிரி எல்லாம் சொல்றது. நாங்களும் எப்படி அமைதியா இருப்போம் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போய் சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எங்கள் இடத்துலயே சோத்திரம் ஏதோ ஒரு கோல்மால் பண்றீங்கன்னு தெரியும். ஆனாலும் அதை நாங்க கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரியே இருப்போம். ஏன்னா உடனே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும், நேரம் வரும்போது போட்டு தள்ளுவோம் பாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு என்ன தெரியுமா? சோத்திரம் அந்த அனனியா சப்பீராலேயே சோத்திரம் அவங்க ஏமாத்திட்டாங்க, நம்ம ஐயாவை நாம தாராளமா ஏமாத்திட்டோம்னு நினைக்கிறீங்க. நாங்க ஏமாறல, ஏமாந்த மாதிரி இருப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா ஆமென் சொல்லுங்களேன். உங்க தலைமையில கை வைக்கும் போதே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், உங்க கையை நாங்க பிடிக்கும் போதே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நடந்து வரும்போதே எதுக்காக நடந்து வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே தான் இருப்போம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா சோத்திர கவனிங்க. அப்படியானா சோத்திர 2 பேரா சேர்ந்து இந்த 2 பேருடைய ஜெபம் அத்தனை பேருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2021 ஆமா நீங்க பார்த்து ஜெபம் பண்ணி நீங்க இருக்கிற தெருவில் இருக்கிற அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அநேகர் உன் பக்கம் தேவன் திருப்புவார். அநேகருடைய கதவுகள் திறக்கப்பட போகிறது. நான் சபையை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் திறக்கப்படாத சுவிசேஷ கதவுகள் சபைக்கு இனி திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. எந்தெந்த தெருவில் எந்த ஸ்தோத்திரம் ஆமா ஆமா சின்ன சின்ன பட்டணங்களில் கதவுகள் திறக்கப்படாது இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் கதவுகள் திறக்கப்பட போகிறது. நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அதுக்கு வேற யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா கவனிங்க. அப்ப 3 காரியம் அங்க நடக்குது. சோத்திரம் அஸ்திபாரங்கள் செய்து கதவுகள் திறக்கப்படுகிறது, கட்டுகள் கடன்று போனது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த ஒரு பாட்டு என்ன நடக்குதுன்னா, நம்பர் 1 நல்லா கவனிங்க. சோத்திர தேவன் நல்லவர். 27வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து கண்டு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2 பேருடைய அர்ப்பணிப்பு அல்லது ஸ்தோத்திரம் முழுமையாய் தன் இருதயத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு ஒப்பு கொடுத்ததினாலே நடக்கிற மெயின் ஒரு காரியம் என்ன, ஒரு பகுதி என்ன அப்படின்னா கவனிங்க. முதல் காரியம், கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருந்தோம். ஆமா உள்ள இருக்கிற ஒரு கைதியும் ஒரு குற்றவாளி கூட வெளியில போகாம ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ள தந்தார் தெரியுமா? ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமா அது வரைக்கும் கதவை திறந்தா போதும் ஓடிடலான்னு நினைச்சவனெல்லாம் இப்ப கதவு திறந்தே இருக்கு, போக மாட்டேங்கிறான். ஏன்னா ஒவ்வொரு இருதயங்களில மாற்றம் வந்தது. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு இருதயத்துல ஒரு பெரிய அற்புதங்களை அவங்களுக்கு இருதயம் சோத்திரம் ஆமா ஒரு பெரிய எப்படி சொல்ல ஒரு மகிழ்ச்சியினால கர்த்தர் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க. கதவு திறந்துதான் இருக்கு. கட்டுண்டவன் ஒருத்தனை என்ன செய்யல, வெளியில போகல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஒருத்தனை வெளியில போகல, அங்கேயே உட்கார்றான் பாருங்க. இதுக்கு முன்னாடி திறந்து விட்டா போயிடுவானோ அப்படின்னு நினைச்சா இவ திறந்து இருந்தால் போக மாட்டேங்கிறான். என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்லுவேன், அவளுக்குள்ள சோத்திர இவனுடைய நன்றி உள்ள இருதயம் அவனை சோத்திர ரட்சிப்பின் இருதயமாய் மாற்றினது. அல்லேலூயா. இவர்களுடைய நன்றி உள்ள ஒரு இருதயம், இவர்கள் கர்த்தருக்கு செலுத்தின நன்றி, இவர்கள் கர்த்தருக்கு செலுத்தின மகிமை, கர்த்தருக்கு செலுத்தின துதி, கர்த்தருக்கு செலுத்தின புகழ்ச்சி அவனுடைய இருதயத்துக்குள்ள ரட்சிப்பு போனது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப மத்தவங்களுடைய வீடுகளுக்குள்ள மத்தவங்களுடைய இருதயத்துக்குள்ள ரட்சிப்பு போகணும்னா முதல்ல ஏன் இருதயம் விளங்குதா? ஏன் இருதயம் முதல்ல என்ன செய்யணும்? மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
என் இருதயம் நன்றி உள்ள இருதயமா மாறணும். கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிற இருதயமாய், துதி செலுத்துகிற இருதயமாய், ஆராதனை செலுத்துகிற இருதயமாய், ஜெபிக்கிற இருதயமா என் இருதயம் மாறினா பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்குள்ள, அவனுடைய இருதயத்துக்குள்ள ரட்சிப்பு தானாய் புறப்பட்டு போகும். ஆமென் சொல்லுங்க. நாமளே ஒரு முடிவு பண்ணோம் பாருங்க, நியாயாதிபதி மாதிரி அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான் பிரதர் பாஸ்டர். அவன் 7 ஜென்மம் எடுத்தா கூட அவன் வரவே மாட்டான். யார் சொல்றது? நம்ம தான். அல்லேலூயா. ஆமா, ஒரு அம்மா சொல்றாங்க, சோத்ரம், என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவான நம்பிக்கை எனக்கு இல்லை பாஸ்டர். ஏன்? அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் அடங்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் இதை செஞ்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சோத்திரம் சரமாரியா அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். நம்மளாண்டே இப்படி சொல்லலன்னா வீட்டில் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அந்த அக்கா அப்படின்னு. ஒரு நாள் வீட்டுக்கு போனா சோத்திரம் அதே மாதிரி அவர் உட்கார வச்சுட்டு, இந்த ஆள் திருந்தவே மாட்டான் பாஸ்டர், இந்த ஆள் வரவே மாட்டான் பாஸ்டர் அப்படி இப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்க சர்ச்சைக்கு தான் என் பொண்டாட்டி வர்றாளான்னு கேட்டார். அந்த ஒரு வார்த்தையில் நம்ம கத்தியில குத்துற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதுக்கு அடுத்து சோத்திரம் அவரை பார்த்து சொன்னேன், ஆமா இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு. அந்த ஒரே வார்த்தைக்கு அவர் சொன்னாரு, என்ன திருப்பி இதை மட்டும் இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வந்துருப்பேன். ஆமா, இவன் ஒரு நாள் இயேசு நல்லவர்னு சொன்னதே கிடையாது. சர்ச்சைக்கு வந்தா திந்திருவேன், சர்ச்சைக்கு வந்தா திந்திருவேன் அப்படின்னு சொல்லியே என்னை திட்டிட்டே போயிட்டாலே தவிர ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனது இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு பிடி மாஸ்டர் சோத்திரம். அந்த சொல்லிட்டு வந்துட்டுனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் உட்கார்ந்தார். ஆராதனை முடிஞ்சது. அவங்க சோத்திரம் ஹெட் நர்ஸ் வேற. சோத்திரம் முடிஞ்சது. சோத்திரம் நேரம் இவங்க பேஷண்ட்டுகளை திட்டுற மாதிரியே வீட்டுக்காரரை திட்டிட்டு இருக்குது போல இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இந்த நர்ஸுங்களுக்கெல்லாம் எங்கேந்தான் கிருபை கிடைக்குதுன்னு தெரியல. சோத்திரம் வீட்டிலேருந்து நல்லா போவோம், ஆனால் ஹாஸ்பிட்டல் உள்ள போனோன்னு யாரை திட்டுறது யாரை பண்ணுறதுன்னே தெரியாது, திட்டிகிட்டே இருக்கும். ராமையும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரியே திட்ட ஆரம்பிச்சோன்னா இவரு அப்படியே உட்காந்துட்டார். முதல்ல வாரம் வந்தார். வந்துட்டு சொன்னார், எங்கள் சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் 32 கிலோமீட்டர் பாஸ்டர், ஆனாலும் இனிமே நான் சர்ச்சுக்கு வராமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வருவேன். ராமையும் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சார். ராமையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா முதல்ல ஏன் இருதயம் மாறினா அவங்க இருதயத்துக்குள்ள ரட்சிப்பு போகும். அல்லேலூயா. இவங்கள இருதயத்துக்குள்ள ரட்சிப்பு போகுது பாருங்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், என் புள்ள மனம் திரும்ப மாட்டான், எங்க சோத்திர வீட்டுக்காரர் மனம் திரும்ப மாட்டாரு, எங்க மாமா ரட்சிக்கப்பட மாட்டாரு. சில பேர் ரொம்ப எஸ்டீமா போய் சொல்றது அவங்கள கர்த்தர் நரகத்துக்கு நீ ஏற்படுத்திட்டு இருக்கிறார் பிரதர். யார் சொன்னா? ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள கர்த்தர் நரகத்துக்கு நீ தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறாரு பிரதர். இல்ல, தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நம் மூலமா தான் ரட்சிப்பை கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, ரெண்டாவது அங்க நடக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு தற்கொலை தடுக்கப்படுகிறது. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஸ்தோத்திரம். இவன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அல்லேலூயா. உடனே பவுல் சொல்றார், என்ன தெரியுமா? ஏய், அவசரப்படாதியா, நான் யார் ஒரே ஒரு ஆள் அட்டண்டன்ஸ் கூட எடுத்து பார்த்துக்க, ஒருத்தர் கூட போலங்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் இருக்கிறது எங்க? அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சோத்திரம் 2 பேரோ 3 பேரோ ஒவ்வொரு செல்லுக்குள்ள கொஞ்சம் பேர் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனா பவுல் தைரியமா சொல்றாரு, உன்னை நீ கொலை செய்து கொள்ளாத, நாங்க யாரும் போல எல்லாரும் இங்கேயே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே இருக்கிறோம்னு சொல்றாரு. என்ன காரணம்? பவுலுக்கு தெரியும் ஒரு தெய்வீக வல்லமை இந்த இடம் இருக்கிறதுனால ஒருத்தனும் ரட்சிக்கப்பட்டான், ஆனா ஒருத்தனும் வெளியே போக மாட்டான். நான் சொல்றது விளங்குதா? அல்லேலூயா. தெய்வீக வல்லமை எல்லாரும் கவி கொண்டதுனால எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துடுச்சு, எல்லாருக்கும் விடுதலை வந்துடுச்சு. விடுதலை வந்தவன் சோத்திரம் அந்த சோத்திரம் அந்த சிறைச்சால இருந்து தப்பி போகணுன்ற சிந்தை அல்ல, இயேசுவுக்காக நிற்கணும்னு சிந்தை வந்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான் இப்ப சொல்றான், நீ உன்னை என்ன செய்யாத, கொலை செய்து கொள்ளாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தற்கொலை தடுக்கப்படுகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பகுதியில் இருக்கிற தற்கொலைகள் தடுக்கப்பட போகிறது, தற்கொலைகள் மாற போகுது, தற்கொலை கொண்டு வருகிற ஆவிகள் உங்கள் பட்டணத்தை விட்டு வெளியேற போகிறது. ஆமா, வாலிபருக்குள்ள இருக்கிற தற்கொலை ஆவி, ஆமா சோத்திர இயேசுவின் நாமத்தினால குடும்ப பெண்களுக்குள்ள இருக்கிற தற்கொலையின் ஆவி, சோத்திர விபத்தை உண்டாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய நன்றி உள்ள இருதயம் கர்த்தருக்கு செலுத்துகிற மகிமையினாலே இந்த ஆவிகள் தேசத்தை விட்டு வெளியேற போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 29வது வசனத்தை உள்ளே
விழுந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரு? யாரோ சிறைச்சாலைக்காரன், சிறைச்சாலையுடைய சோத்திரம் அதிகாரி, அவன் தான் ஜெயிலர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். அவன் கொஞ்சம் கவனிங்க, ரெண்டு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஒன்று சோத்திரம், இவருடைய இருதயம் மாறினதுனால சோத்திரம் ஒன்று என்ன நடக்கிறது? சோத்திரம், கட்டுகள் கழன்று ரட்சிப்பு வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, வெளிச்சம் வந்து சோத்திரம் மாற்றம் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ சோத்திரம் கவனிங்க. இப்போ இந்த சோத்திரம், இந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி என்ன செய்கிறான்னா, சோத்திர தீபங்களை கொண்டு வர சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செல்லுக்குள்ள கூட, ஒரு கைதி இருக்கிற அறைக்குள்ள கூட சோத்திர வெளிச்சம் லைட்டே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. லைட்டே கிடையாது. எல்லாருடைய சிறைச்சாலையும் சோத்திரம், அங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் பாத்தீங்கன்னா இருட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டு. ஆனா முதலாக சோத்திரம், இந்த பவுலும் சீலாவினுடைய அந்த துதிபலி செலுத்தினதுனாலே, நன்றி பலி செலுத்தினதுனாலே ஒவ்வொரு இடத்துக்கும் ஓமா தீபங்கள் உள்ளே வருகிறது, வெளிச்சம் உள்ளே வருகிறது. இதுவரைக்கும் இருட்டாய் கிடந்த அந்த அறைக்குள்ள, இதுவரைக்கும் இருட்டாய் கிடந்த அந்த செல்லுக்குள்ள முதலாக வெளிச்சம் உள்ளே வருகிறது. நான் சொல்லட்டுமா? உங்கள் நிமித்தம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் நிமித்தம் அநேக நாட்களாய் இருக்கிற ஆமா இருள் பட்டணத்தை விட்டு விலக போகிறது. உங்க கிராமத்தை விட்டு விலக போகிறது. உங்க தெருவில் இருக்கிற ஆமா இருள் விலக போகிறது. உங்கள் மூலமாய் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம மூலமா சத்தமா சொல்லுங்க, நம்ம மூலமா வெளிச்சம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அநேக குடும்பங்களுக்குள்ள வெளிச்சம் வரப்போகிறது. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு கூட என் வீட்டுல வெளிச்சமே இல்லை, என் வீட்டுல சோத்திர ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சு உன் வீட்டுல கால் வைக்கும் பொழுது உன் வீட்டுல ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. உன் வீட்டுல இருக்கிற போராட்டங்கள் விலக போகிறது. உன் வீட்டுல இருக்கிற கண்ணீர் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்தது என்ன தெரியுமா? மாற்றம் வருது. யாருக்குள்ள? சிறைச்சாலை அதிகாரிக்குள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றம் வருது. என்ன மாற்றம் தெரியுமா? சோத்திரம். இப்ப பவுலும் சீலாவும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஜெயிலுக்குள்ள கொண்டு வரும்போது, உன் பேர் என்ன? பவுல். எழுதியாச்சு. உன் பேர் என்ன? ஆமா சீலா. எல்லாத்தையும் எழுதி அவனுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் பார்த்து சோத்திரம், உள்ள போங்கடா அப்படின்னு விரட்டி விட்ட அதே சிறைச்சாலை அதிகாரி தான் இப்போ பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக நடுங்குகிறான். நடுங்க அவளுக்கு முன்பதாக போய் சாஷ்டாங்கமாய் விழுகிறான். மாற்றம் வருகிறது. நான் சொல்லட்டுமா? இதுவரைக்கும் சபையை அதிகாரத்துக்குள்ள உட்படுத்த நினைச்ச, அல்லது அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்த நினைச்ச, ஆளன்னு நினைச்ச அதிகாரிகள் சபைக்குள்ள நடுங்கி வந்து விழக்கூடிய காலம் வந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் கை தட்டு போறீங்க. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? இதுவரைக்கும் தடுத்தவன், இதுவரைக்கும் எதிர்த்தவன், இதுவரைக்கும் போராடினவன் எல்லாம் இனி சிறைச்சாலையில இருந்து சோத்திர பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டது போல, சாஷ்டாங்கமாய் வந்து நடுநடுங்கி விழுந்தது போல கர்த்தர் அநேகரை தேவன் கொண்டு வர போகிறார். சபை நிரம்ப போகிறது. சபை மாற்றம் அடைய போகிறது. சபைக்குள்ள ஒரு திருப்பம் வர போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் முடிக்க போறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவ கவனிங்க, பவுலும் சீலாவுடைய இருதயத்துல நன்றி உள்ள இருதயமும், ஆமா சோத்திர கர்த்தருக்கே கனமகிமை செலுத்துகிற ஒரு இருதயம் அவளுக்குள்ள இருந்ததுனால நடந்தது என்ன? கவனிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா நடந்தது நம்பர் 1, அவனுக்குள்ள கட்டுகள் அழன்று ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க. 2021 உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவ நடுவிலே மகா பெரிய ரட்சிப்பு விளங்க போகிறது. தேவனுடைய ரட்சிப்பு செயல்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சபைக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா உபத்திரவத்தின் நடுவிலே கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை சபைக்கு தேவன் தரப்போகிறார். ஆமென். இதான் தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமா, உபத்திரம் வரும், ஆனா உபத்திரவத்தின் நடுவில் பெரிய ரட்சிப்பு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். சபையை ஒடுக்கணும்னு நினைச்சா சபை பெருகுதே. ஆமென் சொல்லுங்க. ஜனங்க போக கூடாதுன்னு தடுத்தா புதிய புதிய ஆட்கள் போறாங்க. எப்படி? கேள்வி எழும்ப போகிறது. ஷாபாலா ரிஹந்தலா கரா அத்தலா ரிஹந்தரபோரியா. ஆமென். ஒரு சபையை எடுக்கணும் நினைச்சா பல சபைகளின் உருவாக போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா சோத்திரம். அடுத்தது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது என்ன நடக்கிறது? சோத்திர தீபங்கள் வெளிச்சம் உள்ளே வருகிறது. இவர்கள் நிமித்தம் வெளிச்சம் உள்ளே வருகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஒரு வெளிச்சம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரத்தான் போகிறது. நம்பனா மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுமி நிற்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாம் வேகமா எழுமி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எஸ் ஊற்றப்பட போகிறது, ஊற்றப்பட போகிறது. ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹந்தல ரதனமலந்தரபோரியா. எல்லாம் வேகமா அப்படியே எழுமி நில்லுங்க பாப்போம். எழுமி நிலுப்போம். ஆமென், ஆமென், ஆமென். மறப்பேனோ உமது